Hi children, today we see the list and range functions. Already we see the list. So how you creating the list and entering elements and indexing the values, positive index and negative index and everything we see. Next delete options also we can see. Next லிஸ்ட் அண்ட் ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ் லிஸ்ட்டுக்குள்ளே ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸை எப்படி வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்த்துருக்காங்க. ஸோ த ரேஞ்ச் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் டு ஜென்ரேட் த சீரீஸ் ஆஃப் வேல்யூ இன் பைத்தான். ஸோ ஒரு வேல்யூவை ஒரு ஜென்ரேட் பண்ணுறதுக்காண்டி கண்டினியூஸாக சீரீஸாக அதாவது வரிசையாக இது பண்ணுறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னென்னு சொல்கிறாங்க, ரேஞ்ச் வச்சு யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ சின்டெக்ஸ் ஆஃப் ரேஞ்ச் ஃபங்க்ஷன், ரேஞ்ச் ஸ்டார்டிங் வேல்யூ, எண்டிங் வேல்யூ அண்டு ஸ்டெப் வேல்யூ. நம்ம ஆல்ரெடி ஃபார் லூப்பில் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் ரேஞ்சில் ஸ்டார்டிங் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடியது ரேஞ்சில் ஸ்டார்டிங் வேல்யூ, எண்டிங் வேல்யூ அப்படின்னா எது வரைக்கும், ஸோ அது கொடுக்கக்கூடியது. தென் ஸ்டெப் வேல்யூ, இன்க்ரிமெண்ட் வேல்யூ, அதை என்னென்னு சொல்லுவோன்னா இன்க்ரிமெண்ட் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், starting value, beginning value of series 0 is default beginning the value. Next end value, upper limit of series, எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் நம்ம கொடுக்கக்கூடியது. ஸோ பைத்தானில் வந்து அப்பர் லிமிட் வந்து என்னது -1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் வேல்யூ, இட் இஸ் ஆப்ஷனல் ஆர்கியூமெண்ட்ஸ், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா இது கிடையாது. பட் ஒவ்வொன்று வேல்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய இன்டர்வல்ஸ் வேல்யூஸை தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஸ்டெப் வேல்யூன்னு கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்குரிய ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1,11 கொடுத்துருக்காங்க. 1,11 இந்த ப்ரோக்ராம் நல்லா கவனமாக கவனிங்க. ஃபார் எக்ஸ் ரேஞ்ச் 1,11 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ 1ல் இருக்கணும், எண்டிங் வேல்யூ 11க்கு பிஃபோரானால் 10. ஸோ இன் பிட்வீன் வேல்யூஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட் பாருங்கள் 1 2 3, ஸோ அப் டு 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரேட்டிங் ஃபஸ்ட் 10 ஈவன் நம்பர்ஸ், அதாவது ஃபஸ்ட் 10 ஈவன் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்சு 2,11,2ன்னு கொடுத்துருக்காங்க. இது ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா 1,11 மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ அண்ட் தென் எண்டிங் வேல்யூ, அது மட்டும் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூ என்னது 2, starting value 2, ending value 11 and then 2 வந்து for step value, 2 for step value increment பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 4 6 8 10. ஸோ இது அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 2 4, அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ 2வாக இருக்கணும், ஸ்டெப் வேல்யூனா 2 2வாக இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ 2க்கு அப்புறம் 2 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 4. ஸோ அப்படியே ஆட் பண்ணி அப் டு எது வரைக்கும் வரணும், பிஃபோர் 11 வரைக்கும் வரணும். அதான் 10ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு க்ரியேட்டிங் எ லிஸ்ட் வித் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ், ஒரு இதுக்குள்ளே ஒரு வேல்யூஸை எப்படி இது பண்ணுறது. யூஸிங் த ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ் யூ கேன் கிரியேட்டிங் எ லிஸ்ட் வித் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ். டு கன்வெர்ட் த ரிசல்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ் இன்டு லிஸ்ட் வி நீட் ஒன் மோர் ஃபங்க்ஷன்ஸ் கால் லிஸ்ட். ஒரு இதுக்குள்ளே ஒரு ரேஞ்சு நம்ம இன்னும் 2-3 இது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி இன்க்ளூட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, கவனிங்க. லிஸ்ட் வேரியபிள்ஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச், லிஸ்ட் வேரியபிள்ஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச். த லிஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ யூஸ் டு கிரியேட் லிஸ்ட் இன் எ பைத்தான். இதை தான் இதில் என்ன பண்ணுறாங்க, இந்த லிஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ யூஸ் டு கிரியேட்டிங் எ லிஸ்ட் பைத்தான். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, கவனிங்க. ஈவன் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ரேஞ்சு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் 2,11,2ன்னு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ஈவன் லிஸ்ட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேல்யூ 2, எண்டிங் வேல்யூ 11க்கு பிஃபோராக இருக்கணும். ஸோ ஸ்டெப் வேல்யூ 2.
இதை வந்து ஜென்ரேட்டிங் த ஸ்கொயர் ஆஃப் ஃபஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ், ஃபஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எம்டி எலமெண்ட்ஸ் டினோட் பண்ணியிருக்காங்க. எம்டி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லூப்பில் ஸ்டார்டிங் வேல்யூ 11 எண்டிங் வேல்யூ 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் வேல்யூ 1 எண்டிங் வேல்யூ 11 கொடுத்துருக்காங்க. ஸோ தென் ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஆஃப் 2ன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஆட் பண்ண கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி லிஸ்ட்டில் ஒன்றுமே இல்லை, அதனால் இப்போ நான் என்ன ஜென்ரேட் பண்ணுறேனோ அது அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகணும். ஸோ அதுக்கு தான் என்ன கொடுக்காங்க, அப்பண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ் வந்துருச்சா கீழே ஜென்ரேட் ஆகி. ஸோ ஸ்கொயரில் அதில் இருக்கக்கூடிய 10 நேச்சுரல் நம்பர்ஸ் அவுட்புட் வந்திருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லிஸ்ட் கம்ப்ராக்ஷன்ஸ். ஸோ லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சின்டெக்ஸ் பாருங்கள். லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆஃப் வேல்யூ இன் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸு ஆஃப் வேல்யூ இன் ரேஞ்ச் எவ்வளோ இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத நம்ம அதுக்குள்ளேயே கொடுக்குறது, அந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே நம்ம கொடுக்குது. ஸ்கொயர்ன்றது லிஸ்ட்டோட நேமு. அந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா எக்ஸ் பவர் ஆஃப் 2 ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1,11 பிரிண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளேயே என்ன பண்ணுறது கொடுத்தேன். இப்போ நான் இதுக்கு ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் இதை கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபார் லூப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ரேஞ்சு தென் அதுக்கு ஒரு அப்பண்ட் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே ப்ரோக்ராமில் ஒரே லிஸ்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஸோ 2 இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். புரிஞ்சா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அதர் இம்பார்ட்டண்ட் லிஸ்ட் இன் ஃபங்க்ஷன்ஸு. நம்ம ஒவ்வொரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், காப்பி. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, காப்பி. ஒரு லிஸ்ட்டில் இருக்கிறத இன்னொரு லிஸ்ட்டுக்கு அப்படியே காப்பி பண்ணுறது. இப்போ இதில் என்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 12 36ன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸுன்ற ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த எக்ஸுன்ற லிஸ்ட்டில் மை லிஸ்ட்டில் இருக்குல்ல, ஸோ இந்த மை லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் இதெல்லாம் 12 36. ஸோ அது அப்படியே என்ன ஆயிரும், இந்த எக்ஸுக்கு காப்பி ஆயிரும். காப்பி ஆனோடனே பிரிண்ட் எக்ஸுன்னு கொடுத்திங்கன்னா இந்த வேல்யூ என்ன இருக்கோ அது அப்படியே என்னவாகும், எக்ஸுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட் பார்த்திங்கன்னா தெரியும் 12 36. எக்ஸோட வேல்யூ அப்படியே 12 36 வந்திருக்கா. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னென்னா கவுண்ட்டு. ஒரு இதில் நம்ம எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கோம் அப்படின்றத என்ன பண்ணுறது, வேல்யூஸ் அந்த இன்டெக்ஸ் வேல்யூஸ் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறது, கவுண்ட் பண்ணுறது. ஸோ மை லிஸ்ட்டில் 36 12 12. ஸோ ஒரு லிஸ்ட்டில் எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கேட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மை லிஸ்ட் டாட் கவுண்ட் 12 வந்து அந்த லிஸ்ட்டில் எத்தனை இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி சொல்கிறது. ஸோ பிரிண்ட் எக்ஸு கொடுத்துருக்காங்க. வேல்யூ என்னதுமா 2. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸுன்றது ஒரு வேரியபிள். ஸோ இதில் இருக்கக்கூடியதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். எக்ஸை நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். மை லிஸ்ட்டில் கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கிறது என்னது, கவுண்ட்டுன்னு கொடுத்துருக்கிறது என்னது, கவுண்ட் ஆஃப் 12 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்டெக்ஸ்ன்றது ரிட்டர்ன் த இன்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் தி ஒரு இதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்டெக்ஸ் வேல்யூவை நம்மளுக்கு திரும்பி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியது. ஸோ நம்ம இதை வந்து நம்ம ஆல்ரெடி எலமெண்ட்ஸை வந்து பாசிட்டிவ் இன்டெக்ஸ் நெகட்டிவ் இன்டெக்ஸ்ன்றதை நம்ம அங்கே படித்தோம், ஞாபகம் இருக்கா. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 12ஓட வேல்யூவை ஸோ எக்ஸ் எது கேட்டிருக்காங்க, அதோட இன்டெக்ஸ் வேல்யூ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னவாகும் 0 1 2 3. ஸோ அதனால் இதில் என்ன வந்திருக்கு 0 பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரிவர்ஸ் அப்படின்னா என்னது, நம்ம ஒரு இதில் லிஸ்ட்டில் கொடுக்கக்கூடியதை ரிவர்ஸாக பிரிண்ட் பண்ணணும். மை லிஸ்ட்டில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 36 23 and 12 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மை லிஸ்ட்
ரிசர்வ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிண்டில் மை லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண அது ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி பிரிண்ட் பண்ணும்போது என்னவாகும், அப்படியே மாற்றி வரும் 12, 23 அண்டு 36. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஷார்ட்டு. என்னது ஷார்ட்டு? ஷார்ட்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் அந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணக்கூடியது தான் வந்து ஷார்ட்டிங் த எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. போத் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஆப்ஷனல் இஃப் ரிவர்ஸ் இன் செட் டு ட்ரூ லிஸ்ட் ஷார்ட்டிங் இன் டிசெண்டிங் ஆர்டர். அதாவது நம்ம லிஸ்ட்டு நம்ம கொடுக்கும்போது இங்கே என்னவாகும் அப்படின்னா லிஸ்ட் ஷார்ட்டிங் ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூவா ஃபால்ஸா கீ அப்படின்னு சொல்லி நம்ம ஃபங்க்ஷன்ஸில் இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்தது, கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா என்னவாகும்னா டிக்ரீஸிங் ஆர்டரிங்கில் நம்மளுக்கு இதாகும். சப்போஸ் கண்டிஷன்ஸை வந்து ஃபால்ஸாக இருந்தால் அசெண்டிங் ஆர்டரில் நம்மளுக்கு இதாகும். ஓகேங்களா? ஸோ கீ மை ஃபங்க்ஷன்ஸ் த நேம் ஆஃப் தி user defined functions that specifies the shorting கேட்டையா. ஸோ அந்த இதுக்குள்ளே அந்த கேட்டகரிஸ்க்குள்ளே என்னவாயிரும், அது வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சம் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க இதில், சரியா? ஸோ மை லிஸ்ட் ஷார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், மை லிஸ்ட்டு ஷார்ட்டுன்னு கொடுக்குறாங்க. என்னவாகணும், ஷார்ட்டர் லிஸ்ட் ஆகணும். ஸோ இங்கே நேம் வந்து ரிவர்ஸில் இதில் கொடுத்துருக்கல மை லிஸ்ட்டு பிரிண்ட் பண்ணணும். இதில் என்ன வாங்கணும், மை லிஸ்ட்டு பிரிண்ட் பண்ணணும். அவுட்புட் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு அவுட்புட்டு ஃபஸ்ட்டு நேமை ஷார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுக்குரிய அவுட்புட்டு அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்காங்களா. ஸோ என்ன ஆகுதுல டிசைனிங் ஆர்டரில் அப்படியே பிரிண்ட் ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, மை லிஸ்ட்டில் பிரிண்ட் பண்ண வேண்டியதை ரிவர்ஸ் கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மை லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னவா இருக்குது, டிசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு கரெக்டாக டிசெண்டிங் ஆர்டரில் ஆல்ஃபபெட்டில் நம்மளுக்கு என்னவா இருக்குது, பிரிண்ட் ஆகிருக்கு. ரிவர்ஸுன்ற வேர்ட் நம்ம இங்கே கொடுக்குறது கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால என்னவாகுது, ஸோ ஆல்ஃபபெட் ஆர்டர் ரிவர்ஸில் என்னவாகுது, நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மேக்ஸ். ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ, அந்த எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ எது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணக்கூடியது தான் என்னது, மேக்ஸ் ஃபங்க்ஷன். மேக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட்டில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இது லிஸ்ட்டு. ஸோ பிரிண்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் மை லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தா, ஸோ இது அதிகப்படியான வேல்யூ என்னது 98. அப்போ அவுட்புட் என்ன கொடுத்துருக்காங்க, 98 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மினிமம். ஸோ அது மேக்ஸிமம் வேல்யூ பிரிண்ட் பண்ணுதுன்னா இது என்னவாகும், மினிமம் வேல்யூ பிரிண்ட் பண்ணோம். ஸோ மேக்ஸிமம் இதில் மினிமம் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூ என்னது 21. ஸோ அவுட்புட் 21 என்னவாக இருக்குது, இதில் பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா சம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் என்னது, சம். ஸோ நம்ம பிரிண்ட் சம் ஆஃப் மை லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 21, 76, 98 அண்ட் 23 எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஸோ 218, அதாவது 208 என்ன பிரிண்ட் ஆயிரும். கீழே ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைட் பை 4 இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி எம்டி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைட் பை 4ன்றது எம்டி லிஸ்ட்டு முதல்ல ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எது வரைக்கும் இருக்கணும், 21 வரைக்கும், 21 ரேஞ்ச் வரைக்கும், அதாவது பிஃபோர் 21னா 20 வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இஃப் ஐ மாடுல்ன்றது என்னது, ஐயோட வேல்யூவை 4ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் வந்து 0வாக இருந்துச்சுன்னா, இப்போ ஐயோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 4ன்னு எடுக்கிறோம் அப்படின்னா 4ஐ 4ஆல் டிவைட் பண்ணும்போது என்னவாயிரும், 0வாயிரும். அதே மாதிரி 8ஐ 4ஆல் டிவைட் பண்ணும்போது என்னவாயிரும், 4 ஆயிரும். ஸோ 9ஐ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்ன வரும், 1 வரும். ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஐ மாடுல் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 0, ரிமைண்டர் என்னவாக வரணும், 0வாக இருந்தால் இந்த டிவைட் பை 4 அப்பண்ட் ஐ, அப்போ அந்த ஐயோட வேல்யூவை என்ன பண்ணிக்கணும், லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 0 வச்சு பண்ணுறாங்க. 0
டிவைட் 4 ரிமைண்டர் என்ன எது பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ இது ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்னது நெக்ஸ்ட் வேல்யூ வரும். நெக்ஸ்ட் என்ன வேல்யூ வரும்? ஐயோட வேல்யூ 1 வேல்யூ வரும்போது என்னமாகும்? கண்டிஷன் என்னமாகும்? ஃபால்ஸ் ஆகும். 2 வரும்போது ஃபால்ஸ் ஆகும். 3 வரும்போது ஃபால்ஸ் ஆகும். ஸோ 4 வரும்போது என்னமாகும்? 4னா டிவைட் இஸ் ஈக்குவல் டு 0. இதெல்லாம் கேன்சல் பண்ணோன்னா என்ன ஆகும்? ரிமைண்டர் தான் பார்க்கணும். இங்கே மாடல் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பார்க்கணும்? ரிமைண்டர் என்ன வருதுன்னு தான் பார்க்கணும். ஸோ ரிமைண்டர் 0, அதனால் நெக்ஸ்ட் என்ன 4 எடுத்துக்கிச்சு. தென் அகெயின் 5 ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னா 5 எடுக்கிறேன். ஸோ 5ஐ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்ன வரும்? 1ன்னு வரும். ரிமைண்டர் 1 வரும். ஸோ கண்டிஷன் இந்த இடத்துல என்னவாயிரும்? ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ வெளியே வந்துடும். அடுத்து அகெயின் 6ஐ வச்சு செக் பண்ணோம். அப்புறம் 7ஐ வச்சு, அப்புறம் 8ஐ வச்சு செக் பண்ணும்போது என்னவாகும்? ஸோ ரிமைண்டர் என்னவாயிரும்? 0 அப்போ என்னவாயிரும்? ஐயோட வேல்யூ என்னது? 8. ஸோ ஆட் ஆயிரும். ஸோ இப்படியா என்னவாகும்? ஒவ்வொரு வேல்யூவாக ஆட் ஆகி அப் டு 21 வரைக்கும் செக் பண்ணோம். ஓகேங்களா? இந்த ப்ரோக்ராமில் லிஸ்ட்டில் சம் கண்ட்ரிஸ் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இஃப் மெம்பர் இன் கண்ட்ரி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ என்டர் இன்புட்டில் நான் என்ன வேல்யூ கொடுக்குறேனோ, என்டர் தி நேம் ஆஃப் தி கண்ட்ரி இந்தியான்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி கொடுத்துருந்தா என்னவாகும்? மெம்பர் இன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி வந்துடும். இந்தியா அப்படின்னு கொடுக்குறது நான் அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நேமாக இருந்தால் என்னவாகும்? அந்த இதில் மெம்பராக இருக்காங்க அப்படின்றது வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜப்பான் கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிடையாது, கொடுத்துருக்கேன். ஆனால் அதனால் என்ன வருது? கண்டிஷன் ஃபால்ஸு. எல்ஸ் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ஆன்சரை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? So okay, today class is over. Tomorrow we can see. Bye.